பாட்டி பாட்டி என்ன நீ இன்னும் தூங்கலையா? என்ன விஷயம் சொல்லுமா. பாட்டி நாளைக்கு கண்டிப்பா ஆதி வீட்டுக்கு போகணுமா? அதான் போகணும். காலையில எழுந்ததும் ரெடியா இருன்னு சொன்னனே, அப்புறம் என்ன புதுசா வந்து கேக்குற? ஏன்னா நம்ம ஆதி வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட பேசினா அவங்க நம்ம பேச்ச கேட்க மாட்டாங்க பாட்டி. ஏன் கேட்க மாட்டாங்க? அவங்களுக்கு காது நல்லா தானே வேலை செய்யுது. அப்படின்னா கண்டிப்பா கேட்பாங்களே. இல்ல பாட்டி, நாம 2 பேரும் பொம்பளைங்க. நாம போய் அவங்க வீட்டுல கல்யாண விஷயம் பேசினா அவங்க நம்மள யாரும் இல்லாத அனாதைன்னு நினைப்பாங்க. முதல்ல மேடம் நம்மள பார்க்கவே மாட்டாங்க பாட்டி. ஏன் பார்க்க மாட்டாங்க? அவங்களுக்கு கண்ணு நல்லா தெரியும்ல. அப்படின்னா கண்டிப்பா பாப்பாங்கடி. என்ன பாட்டி என்ன சொன்னாலும் இப்படி ஏடா கூடமா பேசுறியே? நாம மீனாட்சி மேடம் கிட்ட பேசி அவங்க எங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டா நமக்கு தானே பாட்டி அவமானம். அது மட்டும் இல்ல, அவங்க அந்த கோவத்துல தப்பான வார்த்தை ஏதாவது விட்டுட்டா அதுக்கப்புறம் அவங்க முகத்துல முழிக்க முடியாது பாட்டி. ஓஹோ. ஒரு தடவை அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டா அவங்க அதையே புடிச்சுக்குவாங்க. அவங்கள மறுபடியும் நம்மளால சமாதானப்படுத்தவே முடியாது பாட்டி. எதுவா இருந்தாலும் ஆதி பேசிக்கிறேன்னு சொல்லிருக்கான். அவன் சமயம் பார்த்து பேசுவான் பாட்டி. அப்படியா? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம போய் பேசுறதை விட ஆதி அவங்க அம்மா கிட்ட பேசட்டும். அவங்க சம்மதம் சொன்னதுக்கு அப்புறமா நாம அவங்க வீட்டுக்கு போவோம். அதுதானே பாட்டி நமக்கு மரியாதையா இருக்கும். அவங்க பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு அவங்க கிட்ட சொன்னா அவங்க கொஞ்சமாவது யோசிப்பாங்க. நாம போய் பேசினா நம்மள சீப்பா பாப்பாங்க பாட்டி. நல்லா தெரிஞ்சு போச்சு மகிழ். நான் அவ்வளவு தூரம் ஆதிக்கு நாம அவங்க வீட்டுக்கு போற விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொல்லியும் ஆதி கிட்ட போன் பண்ணி பேசி இருக்க, அப்படித்தானே? இல்ல பாட்டி, நான் ஒண்ணு சொல்லல. என்கிட்ட பொய் சொல்லாத மகிழ். ஆதி உங்ககிட்ட என்ன சொன்னானோ அததான் நீ என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அவன் உன்னை பொம்மை மாதிரி ஆட்டி வைக்கிறான். நீயும் உன்னோட அந்த ராதாகிருஷ்ண பொம்மையில இருக்கிற ராதா எப்படி அந்த மாய கிருஷ்ணன் கிட்ட மயங்கி நிக்கிறாளோ அப்படி நீ ஆதி கிட்ட மயங்கி கிடக்குற. இந்த மயக்கம்தான் பொண்ணுங்களோட பலகீனமே. அத சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க மாட்ட. அதனாலதான் இந்த விஷயத்துல நான் இறங்குறேன். நீ 1000 தான் சொன்னாலும் நாளைக்கு ஆதி வீட்டுக்கு போய் பேசுறது உறுதி. நான் என் முடிவை மாத்திக்கவே மாட்டேன். என் பேச்ச மீறி நீ ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன்னா அன்னைக்கு வாங்கி வச்சனே விஷ பாட்டில், அது இன்னும் எங்கிட்ட தான் இருக்கு. பாட்டி நேரமாச்சு, ஒழுங்கா தூங்கி எந்திரிச்சு காலையில என் கூட ஆதி வீட்டுக்கு வர வழிய பாரு. போ போங்கறல்ல, போடி, கதவை தர போ. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. பாட்டி நம்ம லவ் பண்ற உண்மையை சொல்லி நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கேட்டு அத அம்மா ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? எங்க அம்மா சொன்னதை என்னைக்குமே மாத்த முடியாது மகள். அதுக்கப்புறம் நம்ம என்ன முயற்சி செஞ்சாலும் அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியாம போகும். ஒருவேளை ஆதி சொல்ற மாதிரி மீனாட்சி மேடம் எங்க பாட்டியை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அதனால தாங்கிக்கவே முடியாது. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? பாட்டியை சமாதானப்படுத்தவும் முடியல, ஆதி வீட்டுக்கு போகவும் மனசு இல்ல. என்ன பண்ணுவேன்? கிருஷ்ணா, என்னை எதுக்காக இப்படி சோதிக்கிற? நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல. ஆனா உனக்கு எல்லாமே தெரியும் கிருஷ்ணா. எந்த பிரச்சனையும் இல்லாம நானும் ஆதியும் ஒண்ணு சேரணும். அதுக்கு நீதான் துணையா இருக்கணும். காலங்கள் தாண்டி காத்திருப்பேன், காதலை ஏந்தி காத்திருப்பேன், கனவுகளா
நாளைக்கு நாம 2 பேரும் ஆதியோட வீட்டுக்கு போக போறோம். ஆதியும் நீயும் லவ் பண்ற விஷயத்த சொல்லி 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்க போறேன். நாளைக்கு ஆதி வீட்டுக்கு போய் பேசுறது உறுதி. இது வரைக்கும் நான் ஆதிக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுத்ததில்ல. இனிமேலும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது. எங்களால ஆதியோட அம்மாவுக்கோ என் பாட்டிக்கோ எந்த மனஸ்தாபமும் வரக்கூடாது. எனக்கும் ஆதிக்கும் நடக்கிற கல்யாணம் பிரச்சனைகளோட நடக்க கூடாது. 2 குடும்பத்து ஆளுங்களோட சம்மதத்தோடவும் எல்லாரோட ஆசீர்வாதத்தோடவும் நடக்கணும். ஆதி குடும்பத்துல உள்ள அத்தனை உறவுகளும் எனக்கும் உறவா மாறணும். கடைசி வரைக்கும் நானும் ஆதியும் சொந்த பந்தங்களோட வாழணும். கடவுளே, என்னோட இந்த கனவை மட்டும் கலைச்சிடாது.